Hey guys, நான் தான் விஷயம். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஆரம்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் பிறந்தா கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து தான் ஆகும். பூமியும் சரி, இந்த யூனிவர்ஸும் சரி, ஒரு நாள் உருவானுச்சுன்னா ஒரு நாள் அழிய தான் போகுது. பட் சயின்டிஃபிக்கலாக நம்ம பூமி அழியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய விதமாக சொல்லுவாங்க. பட் ஹிந்து ரிலீஜியன் படி இந்த உலகம் எப்படி அழியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒருத்தரால தான் அழியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி. ஹிந்து ரிலீஜியன்ல மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அந்த மாதிரி ரிலீஜியன்லையும் ஒருத்தரால் அழியும்னு சொல்றாங்க. பட் அதை பத்தி நான் வேற வீடியோவில் சொல்றேன். நீ நம்ம வீடியோவில் கல்கி அவதார், அதாவது விஷ்ணுவோட 10வது அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுற கல்கி அவதார், இந்த உலகத்தையே அழிக்க போற அவதார் அப்படின்னு சொல்லப்படுற கல்கி அவதாரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். சுவாமி போகலாம். ஸோ இந்த கல்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட 10வது அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யுகங்களோட விஷ்ணுவோட கடைசி அவதாரம் கல்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கல்கி அவதாரம் எப்ப பரப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து ரிலீஜன்ல டோட்டலி 4 யுகங்கள் சொல்லுவாங்க. சத்திய யுகா, திரேத யுகா, துவாபர யுகா, கலியுகா அப்படின்ற மாதிரி 4 யுகம் சொல்லுவாங்க. ஸோ 4வது யுகம் தான் கலியுகா. இந்த கலியுகத்தோட முடிவுல தான் இந்த கல்கி அவதாரம் வந்து பிறப்பாரு. ஸோ இந்த கலியுகத்தை முடிச்சு வச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா கெட்டதையும் அழிச்சு இந்த உலகத்தையே அழிச்சிட்டு திரும்பி இன்னொரு யுகம் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த 4 யுகங்கள், அதை பத்தி நான் சிம்பிளா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஹிந்து புராணங்கள் படி உலகத்தோட ஆரம்பம் சத்திய யுகா அப்படின்ற யுகால இருந்து ஆரம்பிக்கும். இது ஆரம்பிச்சு 17,28,000 ஆண்டு வந்து இந்த சத்திய யுகா வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சத்திய யுகா முடிஞ்சு திரேட்ட யுகா 12,96,000 ஆண்டுகள் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துவாபர யுகா 8,24,000 ஆண்டுகள் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துவாபர யுகாவோட முடிவுல தான் மகாபாரதமும் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கலியுகம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த கலியுகம் ஆரம்பிச்சு 4,32,000 ஆண்டுகள் கழிச்சு இந்த உலகம் அழியும். அதுவும் கல்கியால் அழியும். அந்த உலகம் அழிஞ்சு திரும்பி இன்னொரு சைக்கிள் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த கலியுகம் ஆரம்பிச்சு 5,125 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மட்டும் இல்லாம இந்த கலியுகம் முடியறதுக்கு 4,28,899 வருஷங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 3,102 BCE 3,104 BCE, அதாவது BCEனா ஒன்றும் இல்லை, பிஃபோர் காமன் எரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா BC, பிஃபோர் கிறிஸ்ட், ரெண்டுல எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ நார்மலான ஆண்டுகள் தொடங்குறதுக்கு 3,102 அல்லது 3,104 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கலியுகம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கல்கி அவதாரத்தை பத்தி மகாபாரதத்துல விஷ்ணுவோட 8வது அவதாரமான கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது தர்மம் எப்பெல்லாம் தலை குனிதோ அப்பெல்லாம் நான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மகாபாரதத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம கல்கி அவதார பத்தின மகாபாரதத்துல சில குறிப்புகள் இருந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் அடித்தளமா இருந்த ஒரு விஷயம். மகாபாரதத்துல இந்த கல்கி அவதார பத்தி முதல் முறையா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹரிவம்ச புராணா, கல்கி புராணா, பிரம்மந்த புராணா அப்படின்ற மாதிரி நிறைய ஹிந்து புராணங்கள்ல வந்து கல்கி அவதார பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி கல்கி அவதார் எப்படி இருப்பாரு, எங்க பிறப்பாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும்ல, அதையும் நான் பல குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கடல் சங்கமிக்கிற இடத்துல, அதாவது 3 கடல் சேர்ற இடத்துல ஷாம்பலா அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது ஷாம்பலா அப்படின்ற ஒரு இடம் வந்து இப்ப அந்த இடம் எங்கேயுமே இல்ல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன சொல்றாங்கன்னா அப்ப ஷாம்பலா அப்படின்ற ஒரு இடம் இருந்திருக்கும், இப்ப வந்து பேர் மாறிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷாம்பலாவை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிட்லர் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அடால்ஃப் ஹிட்லர். ஸோ ஹிட்லர் வந்து அவங்களோட ஆட்கள் அனுப்பி ஷாம்பலா அப்படின்ற இடத்த வந்து தேட சொல்லியிருக்காரு அந்த காலத்துல. ஸோ ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. பட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1993 ஜேம்ஸ் ஹில்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா தி லாஸ்ட் ஹரிசான் அப்படின்ற ஒரு புக்ல வந்து இந்த ஷாம்பலா அப்படின்ற இடத்த பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மேபி நான் அந்த இடத்த பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணி நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். ஸோ 3 கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல ஷாம்பலா அப்படின்ற இடத்துல கல்கி அவதார் பிறப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல வேறுபடுது இவரோட அப்பியரன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்களை நான் இப்ப சொல்லல. அதை தாண்டி வெள்ளை குதிரையில வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெள்ளை குதிரை ஒரு நெருப்பு நிறைந்த ஒரு ஸ்வாடை வச்சுட்டு இந்த உலகத்தையே அழிப்பார், ஒரு அப்போகலிப்ஸை வந்து கொண்டு வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கலியுகத்தோட எண்டு, நான் சொன்னேன் 4 யுகா, அதுல வந்து கலியுகா கடைசி யுகா. ஸோ அந்த யுகாவோட எண்டுல தான் இந்த கல்கி அவதார் பிறப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஸோ பிறக்கிறப்ப நிறைய அறிகுறிகள் வரும், கல்கி அவதார் வந்துட்டாரு, இந்த உலகம் அழிய போகுது அப்படின்றதுக்கான நிறைய அறிகுறிகள் வரும் அப்படின்ற மாதிரி சில அறிகுறிகளையும் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா புனித நதிகள் அப்படின்னு சொல்லப்படுற கங்கா, சிந்து, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இந்த மாதிரி ரிவர்ஸ், இந்த மாதிரி ஆறுகள் எல்லாமே வத்தி போகும். நல்ல மனுஷங்களோட எண்ணிக்கை கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாம ஹியூமனோட லைஃப் ஸ்பேன், அதாவது
ஒரு ஆவரேஜா ஹியூமன் இப்ப இருக்க மனுஷங்களாம் எவ்வளவு நாள் வாழ்வாங்க, ஒரு 60 வருஷம்னு வச்சுக்கலாமே. பட் அந்த கல்கி அவதாரம் பிறக்கும் போது ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி தான் ஹியூமன்ஸ் வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல உண்மை, கருணை, பலம், சிந்தனை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கலியுகம் எண்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல தான் அந்த கல்கி அவதாரம் பிறப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வெள்ளை குதிரையோட கையில ஒரு நெருப்பு சுவாட வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் பிடிச்ச கெட்ட மனுஷங்க இருப்பாங்க, அவங்க எல்லாரையுமே அழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நல்லவங்களை கொஞ்ச நாள் வாழ விட்டுட்டு அவங்களையும் சேர்த்து அழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த கல்கி அவதார் பிறக்கும் போது அவர் மட்டும் தனிச்சு இல்ல, ஹனுமன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அவரும் இந்த இடத்துக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 பேர் சொல்றாங்க. அவங்களாம் சேர்ந்து தீய சக்திகளை அழிச்சு கலியுகாவை என் பண்ணி திரும்பி இன்னொரு யுகா, சத்திய யுகா, அனதர் சைக்கிள், இந்த உலகத்தோட இன்னொரு சைக்கிளை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் புராணங்கள் கூறும் கல்கி அவதாரம் பத்தின விஷயங்கள். கல்கி அவதாரம் வந்து என்னதான் 4 லட்சம் வருஷம் கழிச்சு தான் பரப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 2026 டிசம்பர் 21 வந்து கல்கி அவதாரம் பிறப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 1971 14 டிசம்பரே கல்கி அவதார் பிறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுலயும் இன்னும் அட்வான்ஸ்டா சில பேர் போய் இலான் மஸ்க் தான் கல்கி அவதார், அவரும் 1971 தான் பிறந்திருக்காரு அது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆக்சுவலி புராணங்கள்ல 4 லட்சம் வருஷம் கழிச்சு தான் கல்கி அவதார் பரப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா 4 லட்சம் வருஷம் கழிச்சு ஹியூமன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஒரு 500 வருஷங்கள் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். பட் இந்த புராணங்கள் படி, இந்த ஹிந்து ரிலீஜியன் படி இந்த மாதிரி விஷயங்களை நம்புறாங்க. பர்சனலா நான் வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன். பட் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த அளவுக்கு குறிப்புகள்லாம் அந்த காலத்துல எழுதிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இதுவரை நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன். பட் இதை தாண்டி இந்த உலகம் கண்டிப்பா ஒரு நாள் அழியதான் போகுது. பட் ஹிந்து ரிலீஜியன் படி இப்படி அழியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி நான் இதை பத்தின என்னோட ஒப்பீனியன் நான் வந்து தெரிவிக்க விரும்பல. ஏன்னா போன வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம வந்து எத்திக்ஸ் நம்மளோட வேற விஷயத்தையும் ரிலீஜனையும் கலந்துக்க கூடாது. ஸோ நான் எந்த ரிலீஜனையும் ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால இதுதான் இந்த விஷயத்தை பத்தின பர்சனலா நான் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி மற்ற ரிலீஜன்லயும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. அதை பத்தின வீடியோஸோட நான் கண்டிப்பா வரேன். அது மட்டும் இல்லாம கல்கி அவதார பத்தின உங்களோட எண்ணங்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.